ஹாய் ஆல். இன்னைக்கு நாம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த பிளான்ட் சாண்டிலியர் ஒரு டயரை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது ஒரு பழைய டயர், அப்புறம் பிளான்ட். இங்கே மணி பிளான்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பழைய பெயிண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பெயிண்ட் ப்ரஷ். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த டயரை நல்லா க்ளீன் பண்ணிப்போம். நல்லா தொடச்சிக்கோங்க. ஏன்னா டஸ்ட் இது பழையசாக இருக்கிறதுனால நிறைய டஸ்ட் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நல்லா இன்டீரியர்லையெல்லாம் நல்லா வைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் கோட்டிங் கொடுக்குறேன். எல்லா கேப்ஸும் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. டயரோட 2 சைடுமே பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணி எங்கேயாச்சும் காய வச்சிருங்க. இனி இந்த டயரை கொஞ்சம் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே டிசைனு இலைய வரைகிறது தான். அதனால் அதை வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச எந்த டிசைன் வேணால் போட்டுக்கோங்க. ஒயிட்டுக்கு க்ரீன் கான்ட்ராஸ்டாக தெரியறதுனால நான் இங்கே க்ரீன் கலர், அதுவும் இல்லாமல் என்கிட்ட க்ரீன் பெயிண்ட் மட்டும்தான் இருந்துச்சு. என்னோட ஃபினிஷிங் தான் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி இருக்குது. இதுவும் காயறதுக்கு ஒரு 3 to 4 hours ஆச்சு. ஸோ உங்களோட காயிற டைம் பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு சாயில் ப்ரிப்பரேஷனில் கொஞ்சம் சாயில், அப்புறம் சாம்பல், கவுடங் ட்ரை ஆனது, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நமக்கு தேவை அந்த ஃபினிஷ் பண்ண டயர், அப்புறம் ஒரு கயிறு, அப்புறம் மணி பிளான்ட், அப்புறம் சாயில். இந்த கயிறு கீழே ஒரு நாட் போட்டு உங்களுக்கு தேவையான ஹைட்டில் வேண்டுற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா ஹேண்டில் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. டயரில் 3 பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு கம்பியை நல்லா சூடு பண்ணி அங்கே ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஹோலை இன்னும் கொஞ்சம் பெருசாக க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு கம்பி வச்சு கொஞ்சம் நல்லா பெருசாக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வழியாக கயிறை நம்ம உள்ளே இழுக்கணும். ஸோ நாட் போட்ட சைட் கீழே வர மாதிரி. இது ஈஸியாக இருக்கிறதுக்காக ஒரு கம்பி யூஸ் பண்ணி, ஒரு கட்டிங் ப்ளையரும் யூஸ் பண்ணி நாங்கள் இங்கே இழுத்தோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்லேயுமே கயிறை கட்டியாச்சு. மிட் பாயிண்டில் இன்னும் நல்லா நாட் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சைடில் தான் நம்ம தொங்க போடணும். ஸோ நீங்கள் ஹேங் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டான எலிவேஷனில் டயர் இருக்கா அப்படின்ட்டு. இல்லாட்டி நீங்கள் நாட் போட்ட சைடை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது தெரிகிற இந்த கேப்ஸில் தான் நாம் மண்ணை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதை ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு எங்கே ஹேங் பண்ணணுமோ அங்கே ஹேங் பண்ணி வச்சுருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. நம்ம கையில் செடியும் இருக்குது. இனி ஒவ்வொன்றா இதை நட ஆரம்பிக்கலாம். மண்ணுக்கு கீழே நீங்கள் தள்ளி அதுக்கு மேலே கொஞ்சம் கூட மண் நீங்கள் போட்டு வச்சுருந்தா போதும். ஸோ இப்படி தான் நான் நட்டேன். உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். இப்போது செடி எல்லாமே நம்ம அந்த கேப்ஸில் நட்டாச்சு. இனி இந்த சாயிலை செட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ நான் தண்ணி எங்கே நட்டேனோ அந்த இடத்துல மட்டும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன். நீங்கள் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பிளான்ட் சாண்டிலியர் ரெடி ஆயிடுச்சு. இந்த பிளான்ட் எல்லாம் வளர ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு அந்த வைன் மாதிரி தொங்க ஆரம்பிக்கும். நீங்கள் கவர் இமேஜில் பார்த்த மாதிரி இருக்கிற இமேஜ் இன்னும் ஒரு 3 to 4 monthஸில் தான் வளரும். ஏன்னா அந்த பிளான்ட் வளரும்போது தான் அது அப்படியே கொடி மாதிரி கீழே தொங்கி அந்த ஒரு அழகான எஃபெக்ட் நமக்கு தெரிய வரும்.
நீங்களும் இதை உங்கள் வீட்டில் எதாவது பழைய டயர் இருந்துச்சுன்னா அதில் ட்ரை பண்ணி பாருங்கள்.